Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒருத்தி இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தந்தியோ யூடியூப் சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில பூர்ணா, சக்தி, பிரம்மானந்தம்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன அலா இல்லா எல்லா மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மூவி தான் இது. ஷார்டான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயினுக்கு ஹீரோ பத்தி தெரியுது உண்மை என்ன, ஹீரோ உண்மையாலுமே பிளே பாயா, ஹீரோயினை உண்மையா லவ் பண்ற பையன் யாரு, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன, இவன் ஹீரோவும் கார்த்திக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சா, ஹீரோயின் யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதெல்லாம் அந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஆவரேஜான ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா தான் சொல்லுவேன். எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஹை அண்ட் வார்ம் மட்டும் மூவில பெருசா கிரியேட் ஆகல. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் வே தமிழ் அப்படிங்க லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷனா பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா ப்ராப்பரா நீட்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்காவும் இல்ல. ரொம்ப அவுடேட்டடான ஸ்கிரிப்டை தான் எடுத்து உருட்டி பரட்டிட்டாங்கன்னு கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சட்டிலா ஆவரேஜா ஓகேஷான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நீட்டா தான் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி காதல், காமெடி, எமோஷன், ரொமான்ஸ் சொல்லி மூவில எதுவுமே பெருசா எடுபடல. எல்லாமே சட்டிலா ஓகேஷான டோன்ல வாட்சபிளா இருந்துச்சு. சீரியல் டோன்ல சில விஷயத்த ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கண்டென்ட்டை தாண்டி கேரக்டர்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணப்படல. கேரக்டரைசேஷனை தாண்டி கேஸ்டிங்குமே மூவில சரியா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. தமிழ் சினிமால பார்த்த பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி ஸ்டைல தான் இந்த மூவி எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஹாஃப் பேக்டு ரொமான்டிக்கல் த்ரில்லரா தான் அவுட்புட் வந்திருக்குங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் மூவி தான் இந்த ஒருத்தி. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை, see you and love you all.